परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம். கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம். உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம். ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம். ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதிசக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம். பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா. போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம். It's a battle of war, man to man, daily ego war, cold war, it's a slow poison, country to country, it happens often. ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சமெதற்கு, வீரம் வேண்டும். மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா, மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா. குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது. தர்மயுத்தம். வணக்கம். தலைப்புச் செய்திகள்.
பிரபல இசையமைப்பாளர் சந்திரசேகர் இளம் இசையமைப்பாளர் ரகுராமனை சுட்டுக் கொன்றார். நேற்று மாலை நடைபெற்ற ரகுராமனின் பாராட்டு விழாவில் ரகுராமனை பிரபல இசையமைப்பாளர் சந்திரசேகர் சுட்டுக் கொன்றார். சந்திரசேகரிடம் ரகுராமன் சில வருடங்கள் உதவியாளராக இருந்தார். பின்பு அவரை விட்டு பிரிந்து வந்து குயிலோசை என்ற படத்திற்கு தனியாக இசையமைத்தார். அந்த படத்திற்காக இந்த வருடத்தின் சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருதையும் பெற்றார். சந்திரசேகரை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். என்ன கோபால் சார், என்ன நடந்தது? ரீரிகார்டிங் பாதியிலே நிக்குது. ஆமையா, ரீரிகார்டிங் முடிக்க முடியாம படம் பாதியிலே நின்னுட்டு இருக்கு. வைத்தறிச்சலியா அந்த சந்திரசேகருக்கு பாத்தியா? அதான் மேடையிலே போட்டு தள்ளிட்டான். என்ன சார் சொல்றீங்க? நீங்க தானே சார் 2 பேரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க. உங்களுக்கு தெரியாது என்ன சார் இருக்கு? ஆமா, ஒரு காலத்துல சோத்துக்கே கஷ்டப்பட்டு இருக்கும்போது இந்த சந்திரசேகரை நான் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். நன்றி கெட்டப்ப. இந்த ரகுராமனை கூட நான் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். ஆனா அவன் எவ்வளவு திறமசாலி தெரியுமா? ராத்திரி பகலா கடுமையா வேலை செய்வான். என்ன சார் சொல்றீங்க? சந்திரசேகர் மட்டும் சாதாரண மியூசிக் டைரக்டரா என்ன? 300 படத்துக்கு மேல மியூசிக் போட்டிருக்கார் சார். எவ்வளோ பாட்டு, எவ்வளோ டியூன், என்ன திறமை சார்! என்ன சார் சொல்றீங்க? என்ன திறமை இருந்து என்னையா பிரயோஜனம்? ஒருத்தருடைய வளர்ச்சியை தாங்க முடியாம பைத்தியக்காரத்தனமா இப்படியா பப்ளிக்ல போடுறது? அதான் சார் சொல்றேன், இதுக்கு பின்னணியே வேற ஏதாவது இருக்கும். ஏன்னா அவருடைய அசிஸ்டன்ட் தான் இந்த ரகுராம. அவன் திறமை அவருக்கு தெரியாதா என்ன? யோ, நான் சொல்றத கேளியா. இந்த ரகுராமனை இன்ட்ரோடியூஸ் பண்ணது காரணமே இந்த சந்திரசேகர் தான். அந்த கதையை சொல்றேன் கேளு. ஒரு நாள் இதே ரீரிகார்டிங் தியேட்டர்ல இதே இடத்துல சார் வந்துருவாரா? சார் அவங்க சிஸ்டரோட கோயிலுக்கு போயிருக்காங்க. அவங்கள வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு நேராக தேட்டருக்கு தான் வருவாங்க. ரகு, அவர் தான் எனக்கு தெய்வம் மாதிரி. அவர் மட்டும் டேட் கொடுத்துட்டாருன்னா பழையபடியே நான் ஒரு பெரிய லெவலுக்கு போயிடுவேன். அப்படி ஒரு அருமையான கதை கிடைச்சிருக்குப்பா. அவர் மட்டும் மனசு வச்சுட்டாருன்னா. கண்டிப்பா சார், அவங்க இப்போ வந்துருவாங்க. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டைரக்டர் சார், நீங்க உள்ள போங்க, நான் இப்போ வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க. என்ன கோபால் சார்? வணக்கம் சார். உட்காருங்க உட்காருங்க. பரவாயில்ல சார். உட்காருங்க சார், உட்காருங்க உட்காருங்க. என்ன இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? நம்ம சந்திரசேகரை பாக்குறதுக்கு தான். அடுத்த படம் எப்ப ஆரம்பிக்க போறீங்க? பைனான்சியருங்கிற பூசாரி வரம் கொடுத்துட்டாரு. மியூசிக் டைரக்டருங்கிற சாமி தான் வரம் கொடுக்கணும். ஆஹா, சரி சரி, வாங்க உள்ள போலாம். இல்ல நீங்க போங்க. நல்ல பிஸியான டைரக்டர் பிடிச்சிட்டீங்க போல் இருக்கு. பூஜையிலேயே ஒரு 4-5 கோடி சம்பாதிச்சிருவீங்க. ஆமா ஆமா, கதை ஓகே, ஆர்டிஸ்ட் ஓகே, டைரக்டரும் ஓகே. இந்த மியூசிக் டைரக்டர் ஒரு நல்ல டியூனை போட்டு கொடுத்துட்டாருன்னா பூஜைக்கு நாளை குறிச்சிட வேண்டியதான். ஆமா ஆமா, நீங்க போங்க. டைரக்டர் கோச்சுக்கு போறாரு. ஆமா ஆமா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். இந்த காலத்துல ப்ரொடியூசர்னா எல்லாத்துக்கும் பயப்பட வேண்டியது இருக்கு. ஆமா ஆமா, அதான் நம்மளோட தலை விதியாச்சே. பாம்பே ஃபோன் பண்ணி சாங் செட் ரெடி பண்ண சொல்லுங்க. சரிங்க சார். அப்புறம் டேட் கிடையாது. என்ன சார், இன்னும் மியூசிக் டைரக்டர் காணோம்? வந்துருவார் சார். டைம் ஆகுது. எனக்கு 12 o'clock ஃப்ளைட் தெரியும்ல? நல்லா தெரியும் சார். இன்னைக்கு விட்டா அடுத்த 1 மாசத்துக்கு உங்க டேட் வேற இல்ல. என்ன பிறகு மணி 10 ஆக போகுது, இன்னும் மியூசிக் டைரக்டர் வரக்கானமே. இப்போ வந்துருவாங்க சார். பாம்பேக்கு போறாரு, 12 மணிக்கு ஃப்ளைட் தெரியும்ல? சந்திரசேகர் சார் வந்தாருன்னா 1 hourல டியூன் போட்டு முடிச்சிருவாரு, எனக்கு நல்லா தெரியும். பாலு சார், கிளம்புறேன். டைம் ஆயிட்டே இருக்கு. அடுத்த மாசம் டேட் தரேன், அப்ப கம்போசிங் வச்சுக்கலாம். சார் சார், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். இப்போ அவர் வந்துருவார் சார். என்னையா ரகு, பாத்துக்கிட்டே இருக்க, சாருக்கு ஃபோன் போட்டு பேசியா? சார் அவரோட போனை ஸ்விட்ச் ஆஃப் மோட்ல வச்சிருக்காங்க. கோயிலுக்குள்ள இருப்பாங்க. இப்போ வந்துருவாங்க சார். யோ ரகு, டைரக்டர் ரொம்ப அவசரப்படுறாரியா, ஏதாவது செஞ்சு என்ன காப்பாத்தியா? கஷ்டப்பட்டு கெஞ்சி கூத்தாடி டேட் வாங்கியிருக்கையா. பாம்பே ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணி ஃபாரின் டிக்கெட் சார் கன்ஃபார்ம் ஆயிடுச்சான்னு சார் செக் பண்ணி. ஓகே சார். சொல்லுங்க. நீங்க நேத்து சொன்ன சிச்சுவேஷனுக்கு சொல்லுங்க சொல்லுங்க. சார் ஒரு தீம் மியூசிக்கா கம்போஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அது வேணா வாசிச்சு காமிக்கிட்டா? வாட்சி காமிங்க.
வா ஆஹா டக்கர். சூப்பர்யா, பின்னிட்டான். பாலு சார் அதான் சந்திரசேகருங்கிறது. பாத்தீங்களா, ஒரு டியூனுக்குள்ள கம்ப்ளீட் கதையை சொல்லிட்டாரு பாருங்க. யார் அவரு? சூப்பர் டியூன். பூஜைக்கு டேட் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இம்மீடியட்டா ஷூட்டிங் போயிடலாம். ரொம்ப சந்தோஷம் சார். ஓகே சார். வாவ் வாவ். ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். ஃபைனலா சாங் சும்மா பிரமாதமா வரும். அப்படியா சார்? கலக்கி எடுத்துடலாம். நானும் சும்மா அசத்திடுறேன். ஓகே சார். ரகு, உண்மையை சொல்லு, இது சந்திரசேகர் போட்ட டியூனா? ஆமா சார், சந்திரசேகர் சார் போட்ட டியூன். அவர் என்ன டியூன் போடான்னு எனக்கு தெரியாதா? இது வேற டோன்ல எல்லாம் இருக்கு. சார் உங்ககிட்ட போய் சொல்ல மாட்டேன், இது நான் போட்ட டியூன் தான். அவங்க கொஞ்சம் அவசரத்துல இருந்தாங்க, ஃப்ளைட் பிடிக்கணும்னு. அதான் நான் போட்ட டியூனை வாசிச்சு காமிச்சேன். அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சார் யார்கிட்டயும் டியூன் ரொம்ப நல்லாவே இருக்கு. கீப் இட் அப். சூப்பர் சார், சூப்பர் சார். பின்னிட்டீங்க சார். டியூன் ஓகே. பூஜைக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டேன். அவசரமா பாம்பே கிளம்பிட்டு இருக்கேன். பூஜையில பாப்போம். நான் உங்களை டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன் சார். வணக்கம் சந்திரசேகர். உங்களை யார் இங்க வர சொன்னது? எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. கிளம்புங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொன்னா புரிஞ்சுக்கோங்க. தயவுசெய்து கிளம்புங்க. நான் வேணா வெயிட் பண்றேன். ராமோ, யாரையும் உள்ள விடாத. சரிங்க சார். என்னாச்சு இந்த பாம்பே ப்ரொடியூசர்ஸ்க்கு? நம்ம டியூனே போடாம டியூன் பிரமாதம் சொல்லிட்டு போறாங்க. ஒண்ணுமே புரியல. ரகு சார், இந்த பாம்பே டைரக்டர்ஸ் வந்துட்டு போனாரு. நான் டியூனே போடாம டியூன் ரொம்ப பிரமாதம் சொல்லிட்டு போனாரு. எனக்கு என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியவே இல்லையே. சார் ஆக்சுவலி அவங்க எல்லாரும் ரொம்ப அவசரத்தில் இருந்தாங்க. அது என்ன ஆச்சுன்னா, இதுதான் சார் நடந்துச்சு. கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அந்த சிச்சுவேஷனுக்கு இந்த ராகத்துல டியூன் போடலாம்னு யோசிச்சு பாத்தியா? சார் குட் குட். ரகுராமா, நீ எந்த நினைப்புல இந்த டியூனை போட்டேன்னு எனக்கு தெரியல. ஆனா உன் மனசுல மியூசிக் டைரக்டர் ஆகணும்ன்ற எண்ணம் வந்துருச்சு. சார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஏய், உனக்கு சினிமா என்னன்னு தெரியுமா? அதுக்கு சான்ஸ் வாங்குறது எவ்வளவு கஷ்டம் உனக்கு தெரியுமா? வாண்டி பஜார்லயும் சாம்கோ ஹோட்டல் வாசல நின்று எந்த மியூசிக் டைரக்டர் நம்மள அசிஸ்டண்டா சேர்த்துக்குவான்னு காத்து கடந்தீனா உனக்கு வலியும் வேதனை தெரிஞ்சிருக்கும். உனக்கு என்னையா, உங்க அக்கா ஃபாரின்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்காங்க. ஆஸ்திரேலியால இருந்து பணம் அனுப்புறாங்க. ஹாப்பியா ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு பைக்ல ஊரை சுத்திட்டு இருக்க. அப்ப உனக்கு கஷ்டம் என்னன்னு தெரியுமா? சார் சார் அந்த ப்ரொடியூசர் பார்த்தா ரொம்ப பாவமா இருந்துச்சு சார். உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கியா? ரொம்ப பாவமா இருக்கு. நீ எப்ப தனியா மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டியோ, ட்ரை பண்ணு. பெரிய மியூசிக் டைரக்டர் வா. எனக்கு அதை பத்தில கவலை இல்ல. ஆனா இனிமே உனக்கு இங்க வேலை கிடையாது. சார் ஐ அம் சாரி. சார் 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 அப்படிலாம் பேசாதீங்க சார். சார் 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 நான் சொல்றது கேளுங்க சார். அவர் வந்து டியூனை கேட்டாரு. அதான் நான் வேற சார் சார் நான் சொல்றது கேளுங்க சார். ப்ளீஸ் சார், என் மேல தப்பு இல்லை சார். அவங்கள சார் நீங்க இல்ல சார். சந்திரசேகர், ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கேன். நான் தான் உங்களை அப்பவே போக சொல்லிட்டேனே. நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். 3 படம் தொடர்ந்து ஃபிளாப் ஆயிடுச்சு. அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? உங்க ஃபிளாப் படத்துல கூட என்னோட சாங் தானே ஹிட். நான் அதை சொல்ல வரல. உங்க மியூசிக்கை குறை சொல்ல முடியுமா? இருந்தாலும் என் பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் உதவி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலன்றீங்க? உங்களோட கடைசி 3 படத்துக்கு மியூசிக் பண்றதுக்கு பணமே வாங்காம நான் பண்ணி கொடுத்துருக்கேன். அது மட்டுமா, உங்களோட படம் ரிலீஸ் பண்ணும்போது ஃபைனான்ஷியல் பிரச்சனைன்னு சொன்னீங்க. அப்ப கூட நான் என்னோட சொந்த பணத்தை போட்டு உங்களுக்கு ஃபைனான்ஷியலா ஹெல்ப் பண்ணிருக்கேன். இதுக்கு மேல என்ன எதிர்பார்க்கறீங்க? நம்பின ஆர்டிஸ்ட்லாம் கையை விரிச்சிட்டாங்க.
எது கைய விரிச்சிட்டாங்களா? இத பாருங்க, ஒரு நடிகனுக்கு ஒரு படம் ஓடிடுச்சுன்னா கோடி கணக்கில் பணத்தை கொண்டு போய் கொட்டுறீங்களே. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கதைக்காக நடிகன், நடிகனுக்காக கதை இல்லை. இதை புரிஞ்சுட்டு படம் எடுங்க, நல்லா ஓடும். ஃபைட்டு டான்ஸ் இப்படி கமர்ஷியலாக ஃபீல் பண்ணுறீங்களா? நல்ல கதை இருக்கணும்னு நினச்சி படம் எடுங்க. ஒரு ஆர்டிஸ்ட் படம் ஓடினா பின்னாடியே ஓடுறீங்க, அவனை நம்பி பணத்தெல்லாம் கொட்டுறீங்க. எப்போ எப்போ கலையை மதிக்க போறீங்க? உண்மையான நல்ல படம் எப்போ தமிழுக்கு வரப்போகுது? மற்ற லாங்குவேஜ்லாம் எவ்வளோ நல்ல படம் வந்துட்டு இருக்கு. தமிழ் படம்னா 4 சாங் 4 ஃபைட்டு, அவ்வளவுதான். பாட்டுன்னா வெளிநாட்டுக்கு ஓடி போயிடுறீங்க, அப்படிதானே? அதோட முடிஞ்ச சினிமா. 50 வருஷத்துக்கு முன்னாடி சினிமா எப்படி இருந்தது? இன்னைக்கு ஏன் இப்படி கெட்டு குட்டிச்சோரா போயிடுச்சு? யூத் ஜெனரேஷன் என்ன ஜெனரேஷன் அது? எல்லாம் நேரம்டா. 30 படம் எடுத்தனா எப்படி படம் எடுக்கணும்னு நீ உன்கிட்ட தான் கத்துக்கணும். என்ன மைண்ட் வாய்ஸ் ஓடுதா? சே அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பைனான்சஸ் யாருமே பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என் வீடு வாசல வித்து பணத்தை கொண்டு வந்து கொடுக்க சொல்றீங்களா? இல்ல நான் அப்படி சொல்லல. நம்ம எடுக்க போறது மியூசிக் சப்ஜெக்ட். நீங்க டேட் கொடுக்கறதா இருந்தா அந்த ஃபைனான்சியர் பணம் தரதா சொல்றாரு. இதோ பாருங்க, இது வரைக்கும் நான் உங்களுக்கு மியூசிக் பண்ணதுக்கு பணம் தராட்டாலும் பரவாயில்ல. நான் உங்களுக்கு கடைசியாக கொடுத்த பணத்தையும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய அட்வான்ஸோட வந்து என்ன பாருங்க, அப்புறம் படம் பண்றதை பத்தி பேசலாம். இல்லைன்னா படம் எடுக்காதீங்க. தமிழ்நாட்டில் யாரும் வருத்தப்பட போறதில்ல. யார்கிட்ட பேசிட்டு இருக்கோங்கிறது ஞாபகம் இருக்கா? சந்திரசேகர், பழசையெல்லாம் மறந்துட்டு பேசாதீங்க. இன்னைக்கு நீங்க பேரும் புகழும் பணத்தோட எடுக்கிறதுக்கான காரணத்தை நினைச்சு பாருங்க. நான் உங்களுக்கு கொடுத்த முதல் சான்ஸ் தான். இதோ பாருங்க, அதுக்கு நன்றி கடனா நான் உங்களுக்கு எவ்வளவோ செஞ்சாச்சு. நான் எவ்வளவு சம்பளம் வாங்குறேன், என் ஆடியோ ரைட்ஸ் என்ன விலை போகுதுன்னு மீடியால விசாரிச்சு பாருங்க. இப்ப நான் என்ன சம்பளம் வாங்குறேன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சந்திரசேகர், நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். எனக்கு உதவி செய்ய முடியுமா முடியாதா? இத பாருங்க, உங்களால நான் பட்ட கஷ்டம் போதும். இனிமே இந்த சந்திரசேகர் உங்ககிட்ட பணம் வாங்காம படம் பண்ணி தர மாட்டான். நன்றி மறக்கிறது சினிமால சாதாரண விஷயம்தான். ஆனா நீ வேற மாதிரி இருப்பேன்னு நினைச்சேன். நீயும் சினிமாக்காரன் புத்திய காட்டிட்ட பத்தியா? இத பாருங்க, நீங்க என்ன நினைச்சாலும் எதை பத்தி பேசினாலும் எனக்கு கவலை இல்ல. இப்ப எனக்கு நீ டேட்ஸ் கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாது. ஓ முடிவை நீ சொல்லிட்ட. நான் நினைச்சேன்னா உன்ன மாதிரி 1000 பேரை என்னால உருவாக்க முடியும், தெரிஞ்சுக்க. நல்ல விஷயமாச்சே. தமிழ் திரை உலகுக்கு மாபெரும் புரட்சி. முடிஞ்சா செய்யுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இன்னும் 25 வருஷத்துக்கு தமிழ் திரை உலகில இந்த சந்திரசேகர் ஒருத்தன் தான் மியூசிக் டைரக்டர். டிரைவர். இனிமே நான் உன்னை பார்க்க விரும்பல. ஆல் தி பெஸ்ட். ஐ டோன்ட் see you. சார் நான் சொல்றது ப்ளீஸ் சார். ரகு, ரகு தம்பி, சொல்லுங்க சார். எனக்கு ஒரு உதவி செய்யணும், செய்வியா? சாரி சார், உங்க பிரச்சனைக்கு நான் எதுவும் செய்ய முடியாது. அது இல்ல தம்பி, உங்க குருநாதரை நான் தான் முதல்ல அறிமுகப்படுத்தினேன். அதுக்காக என்கிட்ட அவர் எவ்வளவு தூரம் நடந்திருப்பார் தெரியுமா? சார், சினிமாவோட சாபமே அதுதானே சார். ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அது சும்மாவா சார்? தம்பி, இப்போ உன் வீட்டு கதவை லட்சுமி தட்டுறா, என்ன சொல்ற? நீங்க சொல்றது எனக்கு புரியல சார். புரியுற மாதிரியே சொல்றேன். என்னோட அடுத்த படத்துக்கு நீ தான் மியூசிக் டைரக்டர், ஓகே? சார், நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஆனாலும் என் குருநாதரோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும் இல்லையா? தம்பி, ஒரு நல்ல குருங்கிறவன் தன்னோட சிஷ்யனோட வளர்ச்சியை தடுக்கவே கூடாது. இப்ப நான் சொல்றேன், இது மியூசிக்கல் சப்ஜெக்ட்.
இதை நீ ஒத்துக்கிட்டேன்னா உன் வாழ்க்கை எங்கேயோ போயிடும். சரிங்க சார், நான் ஒத்துக்கிறேன். ஓகே, வெரி குட். நல்ல முடிவெடுத்த. நாளைக்கே கம்போசிங் ஏற்பாடு பண்ணு. தேங்க்யூ சார். அன்னைக்கே அந்த சந்திரசேகர் தான் தலையில அவனே மண்ணள்ளி போட்டுக்கிட்டான். இந்த ரகுராமனுடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாம வெறி, அதனாலதான் போட்டு தள்ளிட்டான். வேற என்னத்த சொல்றது? என்ன செய்யறது, நம்மளோட தலையெழுத்து. சரி, நான் வரேன். குட் மார்னிங் சார். அந்த சூசைட் கேஸ் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்னாச்சு? ரெடி ஆயிடுச்சு சார். ரெடி ஆயிடுச்சா? வாங்கிட்டு வாங்க. ஓகே சார். 307. எஸ் சார். வாயா. ஏதாவது சொன்னாரா? இல்ல சார், வாயே திறக்க மாட்டேன்ற சார். எஃப்ஐஆர்ல என்ன எழுதுறதுன்னு தான் தெரியல. என்னையா? சார், சொல்லுங்க சார். இப்படி மௌனம் வந்தா எப்படி சார்?